ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இங்கே நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா டைப்பிங் ஜூக்கு வந்திருக்கோம் ஃபேமிலியோட. நாங்கள் வந்த அன்றைக்கி மழை விட்டு இப்போ தான் கொஞ்சம் ஓஞ்சிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் அங்கே நாங்கள் என்ன பார்த்தோன்னா தப்பீர். தமிழ்லேயும் அது பேர் தப்பீர் தான். ஓகே, அங்கே போன சந்தோஷத்தில் இந்த சைன்போர்ட் போட்டிருந்த இடத்துல நாங்கள் ரெக்கார்ட் பண்ண ஃபோட்டோ பிடிக்க மறந்துட்டேன். ஜஸ்ட் இந்த பிக்சர் பார்த்து சொல்கிறேனே என்னதுன்னு. அப்புறம் இது ஒரு வகையான மானுங்க. அப்புறம் பஃபலோ, எருமை மாடு, அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாருங்கள், ரெய்னோசஸ். நான் பார்க்கும்போது அது காது கிட்ட பிளர்டாக இருந்துச்சு. அதுக்கு 2 சண்டை போட்டிருக்கோங்க போல இருக்கு. அப்புறம் ஸ்வான் பார்த்தோம். ஸ்வான் அன்னம் அழகாக இருக்குது. அது குரூப்போட அவர் அங்கே தண்ணி மேலெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. நான் கூட நினச்சேன் அன்னம் கூஸோட பெருசாக இருக்கும்னு. ஆக்சுவலி கூஸ் தான் பெருசு. அன்னம் ஓகே அழகாக கச்சிதமாக இருக்குது. தென் ஒரு வகையான கெங்குரு. இந்த இடம் பார்த்திங்களா, லேசாக மழை தூரிக்கிட்டே இருக்குது. நார்மலாக டைப்பிங்கில் எப்போதும் மழை அப்பப்போ வந்துக்கிட்டு இருக்கும், தூரிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் தேட் இது பாருங்கள், இந்த பெரிய குருவி பார்க்க வான்கோழி மாதிரி இருக்குது. ஆனால் அது வான்கோழி இல்லை. மேபி அதோடைய குரூப்பாக என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதோட முடியை பார்த்திங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்குது, புசு புசுன்னு. தென் ஒரு வகையான குரங்கு. இது ஒரு மங்கிங்க. மங்கி பிளாக்காக இருக்குது ரொம்ப. அப்புறம் இவரை பார்த்தோம், டைகரு. அவர் ஃபேமிலியோட அவரோட குகையில் எல்லாம் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் தேட் இது ஒரு கைண்டான பேர்ட், ஸ்மாலாக. அது கூட அது குரூப்போடு இருந்துச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த டைமில் மழை. ஸோ அதோட பேருங்களை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ரொம்ப மழையாக இருந்துச்சு. மழை வருது நிற்கிது, வருது நிற்கிது, அப்படியே தான் சூழ்நிலை. ஓகே, இது என்னதுன்னா மவுஸ் டியர். மலேசியாவில் கஞ்சில்னு சொல்லுவாங்க. இந்த கஞ்சில் வச்சு நிறையா கிட்ஸ்க்கு சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்டாரிஸ் புக்கில் இருக்கும். ஓகே, ஆஃப்டர் த பிங்க் ஃப்ளமிங்கோ. ஆமாம், ஃப்ளமிங்கோ கூட இருந்துச்சு உள்ளுக்கு. அழகாக இருக்குல்ல, பிங்காக. ஆக்சுவலி இது கிரேவாக தான் பிறக்குமா. ஓகே, born grey and then turn pink over time. அதாவது அது வளர வளர பிங்காக மாறுமா. ஓகே, ஆஃப்டர் தட் புள்ளிமான். அழகாக இருக்குல்ல இந்த புள்ளிமான். குதிரை கூட இருக்குங்க, ஹார்ஸ். ஓகே, ஆஃப்டர் தட் ஜூவோட ஐகானிக், அதாவது ஜிராஃப். ஓகே, ஒரு ஜூவில் ஒரு ஜிராஃப் இல்லாமல், ஒரு ஜிப்ரா இல்லாமல், ஒரு யானை இல்லாமல், சிங்கம் புலி இல்லாமல் ஜூ இல்லைங்க. அது இருந்தால் தான் ஜூ. ஓகே, அப்புறம் என்ன பார்த்தோன்னா ஹிப்போபோட்டமஸ். அம்மா ஹிப்போவும் ஒரு பேபி ஹிப்போவும் தண்ணியில் நின்றுக்கிட்டு இருந்துச்சு, தண்ணி உள்ளுக்கு. மழையும் நிற்காமல் தூரிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஃபேமிலியோட கொடை பிடிச்சிக்கிட்டு தான் ஜூக்கு போனோம். ஓகே, அப்புறம் யானை, எலிஃபனை பார்த்தீங்களா, அவங்க ஃபேமிலியோட குரூப்பாக நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது நான் ஜூ நகராக்கு போயிருக்கேன். அதாவது அது கொம்பா கேனில் இருந்துச்சு ஸ்லாங்கோவில். சர்டன் அனிமல்ஸ் இந்த ஜூ நம்ம அதுங்களுக்கு ஃபீட் பண்ணலாம், அதாவது சாப்பாடு கொடுக்கலாம், அங்கேயும் விற்பாங்க. ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்குது. நான் மானுக்கு கிழங்கு கொடுத்தேன், பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, நார்மல் பொட்டேட்டோஸ் அது இருந்துச்சு. அப்புறம் யானைக்கு சுகர் கேன் கரும்பு கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் கொடுக்கும்போது அது எப்படி இருந்துச்சுன்னா, பாக்கார் போட்டிருந்தாங்க. பாக்காரை முடிஞ்சு ஒரு சின்ன தண்ணி ஓடுற மாதிரி ஒரு அல்லூர். நான் ஃபீட் பண்ணும்போது அது உளுந்துருச்சு. அந்த யானையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, இது பார்க்க பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு 2வது வாட்டி மறுபடியும் சுகர் கேனை வாங்கி அதுக்கு நான் ஃபீட் பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் அதுக்கு கொடுத்தேன். அதுவும் கஷ்டப்பட்டு தான் வாங்கினுச்சு, என்கிட்ட வாங்கி சாப்பிட்டுச்சு. அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. ஆனால் இந்த டைப்பிங் ஜூக்கு நாங்கள் போகும்போது எந்த அனிமல்ஸ்க்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்குற மாதிரி விற்கல அங்கே எதுவும். ஹியர் லுக் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வகையான மான். பட் அந்த மான் பேர் என்னன்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இது பாருங்கள், பேட்.
ஃபைனல் இல்லை, இப்போ வந்து நான் பேர் சைட்டுக்கு வந்திருக்கோம். இந்த பேர் வந்து சின்னதாக தான் இருக்குது, பெருசு இல்லை. ஏஷியன் சைட்டோட பேர் இது. யூ see ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்ட்ரிச்சும் ஜிராஃபும் சேமாக ஒரு இடத்துல தான் இருக்குங்க. ரெண்டும் ஒரே இடம் ஷேர் பண்ணிக்குதுங்க, பட் அவங்கவுங்க பாட்டுக்கு இருக்குதுங்க. கரெக்டாக அந்த இடத்துல தான் வச்சுருக்காங்க. அதே வந்து ஒரு லயனோ ஒரு டைகர் கூண்டில் இடத்துல இருந்துச்சுன்னா அவ்வளோதான் அந்த ஆஸ்ட்ரிச். ஓகே, நான் இப்போ பாருங்கள் நம்ம எங்கே இருக்கோன்னா லயன் கூண்டுங்க இது ஃப்ரெண்ட்ஸ். இது லயன் ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மேல் லயனை, ஆம்பளை சிங்கத்தை பார்க்கணுன்னு. ஏன்னா அது முடி நல்லா இருக்கும்ல, அதான் அந்த லயன் கிங் அந்த இம்பேக்ட் ஓகே நல்ல ஒரு பூஸ்டாக இருக்கும். கடைசியில் பார்த்தா அந்த டைப்பிங் ஜூல் வந்து நான் பார்த்தா மேல் லாயின் இல்லை, பெண் சிங்கம் தான் இருந்துச்சு, ஃபீமேல். அதுவும் மழை டைமாக கூல்டாக இருந்துச்சா, சீல்டாக எல்லாம் படுத்து கிடந்துச்சுங்க. இந்த டைமுக்கு நான் ஒன்று சொல்லணும். கொம்பா ஜூனுக்கார அதை கேரள உள்ள பெரிய ஜூக்கு நான் போகும்போது அப்போ நான் பார்த்துக்கிட்ட அந்த இடத்துல வந்து இந்த சிங்கம், அதாவது அது ஜோடியோடு இருந்துச்சு. அதோட ஜோடியோடு இருக்கும்போது பக்கத்துலேயே வந்து 2 கண்ட்ரியோட புலி இருந்துச்சு. அந்த டைகர் வந்து ஒன்று வந்து இந்தியா டைகர், ஒன்று வந்து மலாயன் டைகர். அது ரெண்டும் வந்து பக்கத்துலேயே தான் இருந்துச்சுங்க. ஆனால் கூண்டு அதுக்கு ஒரு இடம், பட் பார்க்க முடியும். இது 2 புலியும் வந்து சத்தம், சரியான சத்தம். இங்கேயும் சவுண்டு வரும், அங்கேயும் சவுண்டு வரும். ரெண்டும் பார்த்துக்கிட்டு நடந்துக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. ஆக்சுவலி அந்த கூண்டு மட்டும் அந்த தடுக்கிறது நடுவில் அந்த பாக்காரு இல்லைன்னா கண்டிப்பாக ரெண்டும் சண்டை போடும். இந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னா, அந்த சிங்கம் இருந்துச்சுல, ஒரு சவுண்டு விட்டுச்சு பாருங்க. அந்த சத்தமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான சவுண்டுங்க. அது கத்திக்கிட்டு இருந்த பூச்சி, பறந்துக்கிட்டு இருந்த குருவிங்க, ஒரு சடனாக ஒரு அமைதியான சூழ்நிலை. ஒரு காட்டில் எந்த சத்தமும் இல்லாமல் அப்படியே எல்லாமே ஸ்டாப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், ஃப்ரீஸாக இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் அந்த சத்தத்தை கேட்டு நான் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போய் பார்த்தோம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா ரெண்டும் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான. கடைசியில் பார்த்தா அந்த சிங்கம் வந்து கம்பீரமாக படுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் அந்த சத்தம் இருந்துச்சுல்ல, அந்த கொடுத்த சத்தம் அந்த 2 டைகரும் சேர்ந்து அமைதியாகிருச்சு. தட்ஸ் வை பீப்புள் சே கிங் ஆஃப் த ஜங்கிள், காட்டுக்கே ராஜா. ஓகே தென் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பண்டி இருந்துச்சு, காட்டு பண்டி, போர், நார்மல் பண்டி. ஆஃப்டர் தேட் முள்ளம்பண்டி, ஹெட்ஷாக். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான அனிமலுங்க அது கோட்டா, அவள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது க்யூட்டாக இருக்குது. அதோட பாருங்களேன், அதோட பஞ்சு முடி மாதிரி, அது கண்ணு இப்படி முட்டையாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒயிட் கலர்னால் அதை விட பிடிக்கும். ஓகே ஆஃப்டர் தேட் வந்து லேப்பர்ட் கேட், காட்டு பூனை. பார்க்க சிறுத்தை மாதிரி இருக்குது, ஆனால் காட்டு பூனை. ஓகே இது வந்து காட்டாடும் மானும் சேர்ந்தாப்பில் ஒரே இடத்துல வச்சுருந்தாங்க. ஏன்னா ரெண்டும் ஒன்றா ஒரு இது தான் சாப்பிடுது, பொட்டேட்டோஸ், அந்த இலைங்க, புல்லுன்னு. 2-3 டைம்ஸ் மானும் ஆடும் இருந்துச்சு அதில். ஓகே திஸ் ஒன், இது தேர்த்தல் மாதிரி இருக்குது, என் தண்ணி ஆமை. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு வகையான மங்கி. அவங்க குரூப்போடு சாப்பிட்டுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு நார்மலாக எப்படி இருக்குங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே நான் கொக்கடைல் சைட். எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க அந்த கொக்கடைல். ஐயோ அது இருக்கிற இடம் உண்மையிலே சொல்கிறேன், செம்ம வாடை. இந்த டைப்பிங் ஜூவில் பார்க்குற இடம்லாம் கொக்கடைல்ஸ்லாம் ரொம்ப இருக்குது, சரியான கொக்கடைல்ஸாக இருக்குது. மற்ற அனிமல்ங்க இருக்கோ இல்லையோ, ஆனால் கொக்கடைல்ஸ் பஞ்சமே இல்லைங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. இது இன்னொரு வகையான மங்கி, இது பேர் கோல்டன் மங்கி போல், க்யூட்டாக இருக்குது ஃபேஸு. இது குருவி பார்த்திங்கன்னா மண்டை மேலே கொண்டு வச்சுருக்கு, அது பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரங்குத்தான், மனித குரங்கு, அதுங்களோட இடம். எல்லாம் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு நார்மலாக அவங்களோட ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது பாருங்கள் ஒரங்குத்தான் எப்படி இருக்காருங்க, என்ன சேட்டை பண்ணுது பாருங்கள்.
ஓகே, ஃபைனலாக இந்த கூண்டு வந்து ஆக்சுவலி வந்து புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன வச்சாங்கன்னு தெரியல. என்கிட்ட இருந்த ஃபோட்டோஸில் வந்து இது ஒரு ஸ்டோரியாக உங்களுக்கு போட்டிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரியோட வரேன். பாய்.